குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் தமிழக கேரள அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். இந்த விபத்து எப்போது ஏற்பட்டது மற்றும் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களுடைய உடல்நிலை தற்போது என்னவாக உள்ளது? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாகன நெருக்கடியை சமாளிப்பதற்காக மேம்பாலமானது அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கனரக வாகனங்களும் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய அரசு பேருந்துகளும் மேம்பாலத்தின் வழியாக இயக்குவதற்காக அரசு உத்தரவிட்டதன் பேரில் இந்த வாகனங்கள் தொடர்ச்சியாக இந்த மேம்பாலத்தின் வழியாக இயக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இன்று மதியம் சுமார் ஒரு மணி அளவில் கன்னியாகுமரியில் இருந்து நாகர்கோவிலுக்கு செல்லக்கூடிய அரசு தமிழக அரசு பேருந்தும் கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய தமிழக அரசு பேருந்தும் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு செல்லக்கூடிய கேரள அரசு பேருந்தும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு மேம்பாலம் வழியாக வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இந்த இரண்டு பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதி கொண்டன. இதில் இந்த அரசு பேருந்தில் தமிழக அரசு பேருந்து ஓட்டுநரும் கேரள அரசு பேருந்து ஓட்டுநரும் நேராக மோதி கொண்டதிலிருந்து பலத்த காயத்திற்கு உள்ளாகி வாகனத்தில் இருந்து வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். மேலும் இந்த பேருந்தில் பயணம் செய்த குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் கேரளாவை சேர்ந்த பெண்கள் ஆண்கள் என 10க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயமடைந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தன்னார்வலர்கள் சேர்ந்து இந்த பயணிகளை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாகவும் 108 ஆம்புலன்ஸ் மூலமாகவும் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்கு தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். மேலும் அந்த பேருந்து தமிழக அரசு பேருந்து ஓட்டுநரை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த வாகனத்தை தூக்கி அதில் இருந்த ஓட்டுநரை பத்திரமாக மீட்கும் முயற்சியாக நடைபெற்று வந்தது. தொடர்ந்து பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த ஓட்டுநரை பத்திரமாக மீட்டவர்கள் பலத்த காயங்களுடன் இருந்தவரை அரசு மருத்துவமனை அனுமதித்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் எத்தனை பேர் படுகாயம் அடைந்துள்ளனர், கை கால் முறிவு உள்ளவர்கள் எத்தனை பேர் என்பது குறித்த விரிவான தகவல் ஏதும் இதுவரையும் கிடைக்காத நிலையில் அந்த தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் யார் யாருக்கு உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா என்பதை குறித்த விசாரணையிலும் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. முழுமையான விவரங்கள் ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகுதான் தெரியும் என்று அரசு தரப்பில் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. நன்றி ராஜேந்திர பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.